ஆமாம், தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். www.thamari.com இணைந்திருக்கின்றோம். இது உங்கள் படபோச்சி நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். சம சுவாரஸ்யமான அதிரடியான கலக்கலான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். நான் உங்கள் ஆர்ஜே நஜிமுத்தவலா மற்றும் உங்கள் அன்பின் பண்பின் பாசம் இந்த உங்கள் ஃபயாஸ். அதான் பாருங்க நஜிமுத், இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணால் குயிக்காக லைஃப்பில் முன்னேறலாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தோம். அப்படியே கேட்டு நம்ம வியூஸ் அப்படியே சிரிக்க வச்சிருப்போன்னு ஒரு நம்பிக்கை சின்னதா லைட்டா. ஆமா 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 அப்படி பாருங்க நஜிமுத், நம்ம இன்னும் ஒன்று கேட்டுடலாம் நம்ம வியூஸுக்காக. ஆமா பயஸ், எந்த சந்தர்ப்பத்தில் பொண்ணுங்க எல்லாம் முட்டாளாகிறாங்க செயல்படுறாங்க அப்படின்னு. அதாவது முட்டாளாகிற சொல்றத நீங்களே கொஞ்சம் அது விளக்கமா இப்ப பாருங்க, பொண்ணுங்கள்லாம் எந்த சந்தர்ப்பத்துல முட்டாளா செயல்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுங்க, நம்ம எல்லாரும் எல்லா வியூவர்ஸ் சரி யார்கிட்ட கேட்டாலும் சரிதான் நஜிமுத், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில், செல்ஃபி எடுக்கும் போது தாங்க அவங்க ரொம்ப முட்டாளா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா நஜிமுத் பாருங்க, பொண்ணுங்கெல்லாம் செல்ஃபி அடிக்கும் போது ஒரு வாய் ஒரு மாதிரியா கிறுக்கி கண் ஒரு மாதிரியா வச்சு அப்படியே கூட்டமா அந்த குரங்குங்க மந்து மாதிரி கூட்டம் மாதிரி அப்படியே நின்று அடிப்பாங்க பாருங்க நஜிமுத். ஆமா, குரங்கு கூட்டம் மாதிரி தானே. இதெல்லாம் இல்லை நஜிமுத், இதெல்லாம் வார்த்தையில வர்ணிக்கவே முடியாதுங்க. அவங்களோட அந்த செல்ஃபி அளவுக்கு ஈடு இணையே இல்லை, அப்படித்தான் நஜிமுத். ஆமா, அதாவது பாருங்க, இன்னைக்கு நம்ம நஜிமுத் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்னு தான் புரியுது இல்ல. அப்படி என்று இல்லை பயாஸ், அதாவது குரங்கு கூட்டங்களுக்கானே கொப்பு கொப்பா பாயும், அதே மாதிரி தான் இந்த பெண்கள மனமும் கூட பயாஸ். அது அதே மாதிரி தான் பயாஸ் குரங்குகளும் கூட இருக்கின்றது. குரங்கு கொப்பு கொப்பா பாயிற மாதிரி அவர்களும் ஒவ்வொரு ஆளை மாற்றிக்கொண்டே தான் இருப்பார்கள் தொடர்ச்சியாக. அது அப்படி அதைத்தானே பயாஸ் நாங்கள் கூறத்தான் ஆக வேண்டும் பயாஸ். அது சரி நஜிமுத். அப்படி பாருங்க நஜிமுத், நம்ம சொல்லியிருந்தோம் செல்ஃபி எடுக்கும்போது தாங்க பொண்ணுங்க முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல இன்னும் ஒன்று இருக்கு நஜிமுத், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பேசிட்டு இருக்கும்போது கூட பொண்ணுங்கள்லாம் முட்டாளாகிறாங்க. நாங்க என்ன பேசுறோம்னே தெரியாம மொக்க போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அதாங்க பொண்ணுங்க வந்துட்டு பொண்ணுங்கனாலே முட்டாள் தாங்க அப்படின்னு சொல்றோம். அதாவது இல்லைங்க, இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு பொண்ணுங்களை மட்டும்தாங்க நாங்க கலாய்க்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி அப்படி வந்திருக்கோம். ஆமா பயாஸ், பொண்ணுங்கண்ட வரிசையில பொண்ணுங்க அந்த ஆண்களுக்கு பின்னால போனாங்கண்டா அந்த ஆண்ட, அதாவது அவன்கிட்ட லைஃபே ஃபெயில் ஆயிடும். விட்டுருங்க நஜிமுத், வரலன்னா விட்டுருங்க பரவாயில்ல. அதாவது நம்ம நஜிமுத்துக்கு வரலங்க, அதை அப்படியே விட்டுறலாம். நஜிமுத் இப்போ பாருங்க, நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்படியே பாடலாவே நம்ம வியூஸுக்கு அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒரு வித்தியாசமா ஒரு காமெடி ஒரு நிகழ்ச்சி, ஒரு காமெடி ஒன்று பார்த்துட்டு வந்துடலாமா? காமெடி பார்த்துட்டு வரலாமே பயாஸ். நம்ம நஜிமுத் ரொம்ப ஆசைப்பட்டாருங்க, அடுத்த ஒரு காமெடியை விட்டு அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபோச்சு. உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒரு ஊரே திரண்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி போராடுறாங்களே, நீங்க இந்த ஊருக்காக கோயில் கட்டினீங்களா, பள்ளிக்கூடம் கட்டினீங்களா? அப்படியா சார் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் எல்லா மதத்தவரும் இப்படி பசியோடையும் பட்னியோடையும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க? என்ன பத்தி நான் சொல்றதை விட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவன் இங்க எல்லாத்தையும் கடன் வாங்கி இருக்கான், இங்க வந்து படுத்துக்கிட்டானே, இவனுக்கு ஒன்னு எப்படி சார் ரிசல்ட் பண்றது? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் காட்டுறது? ஏண்டா ஊதாங்கோல் மூக்கா, பார்த்தாலே தெரியல இவ தாண்டா சவுக்கார் ஜானகி. நான் இங்க நர்ஸா ஒர்க் பண்றேன், 4 நாளா தரேன் 400 ரூபாய் வாங்கினா 4 மாசம் வச்சு இன்னும் திருப்பி கொடுக்கல. இவன் உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பாட்டெல்லாம் பாட வேண்டியது இருக்கு. ஊரை சுத்தி இப்படி கடன் வாங்கி இருக்கீங்களே, இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? அப்போ எனக்கு 7 வயசு இருக்கும். காலை கடனை முடிக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட காப்பி கேட்டேன். பக்கத்து வீட்டுல போய் காப்பி தூள் கடன் வாங்கிட்டு வடான்னாங்க. சரி, பெத்த கடனுக்காக அதை வாங்கிட்டு வந்தா, பெட்டி கடைக்கு போய் சிகரெட்டை கடன் வாங்கிட்டு வடான்னு எங்க அப்பன் சொன்னான். சரி, வளர்த்த கடனுக்காக அதையும் போய் வாங்கிட்டு வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போனா கணக்கு வாஜார் 10ல 11 போகுமான்னு கேட்டாரு. போகாதுன்னு. அப்போ பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்கடான்னாரு. கிளாஸ் முடிஞ்சோன்னு அவர்கிட்டே 10 ரூபா கடன் வாங்கினேன். அன்னைக்கு நான் ஆரம்பிச்ச அந்த விதை இன்னைக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்து என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது.
இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடன் வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். அது சரி, இவ்வளவு கடனை எப்படி அடைக்க போறீங்க? சொல்லிருக்கானே, எங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு ஜோசிக்கார சொல்லிருக்கானே. அந்த தேவதை இருக்காளே, கழுத்து சுழுகு புடிச்சா கூட பரவாயில்லன்னு 3 தடவை திரும்புவா. என்னமோ வானத்துல கவுண்டமணி செந்தில் காமெடி ஓடுற மாதிரி மேல பார்த்து பார்த்து சிரிப்பா. நம்ம காதலுக்காக நீ தூது விட்டு இந்த கிளிய எப்படி பிடிச்சிட்டு வந்துட்ட பாத்தியா? ஏண்டா நான் காசு கொடுத்து கிளிய வாங்கி சுதந்திரமா பறக்க விட்டா, இதை புடிச்சு கழுத்து நெரிச்சு கூண்டுக்குள்ள அடிச்சு அதை பார்த்து நான் எப்பமா சந்தோஷப்பட்டேன்? கிளியவே இந்த பாடுபடுத்துறியே, உன்னை கட்டிக்க போறோல என்னெல்லாம் பண்ணுவேன்? நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. உண்மையா? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா காயத்ரி, மார்ஜின் போட ஸ்கேல் இல்லன்னு மாமா கிர்தா வச்சுதான் போடுவேன். நீ பண்ண கோமாளித்தனத்தை இன்னும் மறக்கல. என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு கூட இதே மாதிரி சிரிப்பு இதே காட்டு. மாதிரியா? என் புருஷன் கிட்ட சொல்லி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்க சொல்றேன். காயு 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 காயு, மாசம் மாசம் சம்பளம் வாங்கியெல்லாம் என் கடனை அடைக்க முடியாதுரி. உன்னை மாசமாகனாதான் கடனை அடைக்க முடியும். ஆக்குறேன்டி. யார் இவன் லிஸ்ட்ல இல்லாத கடங்காரன் இப்படி ஃபாலோ பண்றான்? பைக்கே இல்ல, நடந்து போறதுக்கு சார் ஹெல்மெட். டேய், இது நடந்து போறதுக்காக போட்ட ஹெல்மெட் இல்லடா, பல கடங்காரல கடந்து போறதுக்காக போட்டது. ஆமா, உங்ககிட்ட கை மாத்த ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? நீங்க இப்படி கேப்பீங்க தெரிஞ்சுதா? ஹெல்மெட்டோட சுத்தி இப்பதான்டா தெரியுது நாட்டுலயா நிறைய ஹெல்மெட் சேல்ஸ் ஆகுதுன்னு. பாஸ், கடப்பார ஹெல்மெட்டை கட்டிட்டான். ஓவர். பார்த்த உடனே ஒண்ணுக்கு பெண்ணுன்ற மூடு வரா மாதிரி ஒரு செவுரு கட்டி வச்சிருக்கானுங்க. கடப்பார முட்டு சந்தல மூச்சா போயிட்டு இருக்கான். ஓவர். நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யூரின் எல்லோவா தான் போச்சு. ஓவர். மாடல் ஸ்டேட்டஸ் வர மனோவர் மாதிரி ஏன்டா மாறு வேஷத்துல வந்திருக்கீங்க? இப்ப எதுக்காக 2020 மேட்ச் நடக்கிற மாதிரி ஆளுக்கு ஓவர்ன்றீங்க? என்ன ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? நம்ம ஊர்ல நீ கடன் வாங்கினவங்களோட மொத்த எண்ணிக்கை 236. அவங்க ஒட்டுமொத்த பேரும் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி எங்க 4 பேரையும் மாசம் சம்பளம் கொடுத்து பிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அட கிறுக்கு புடிச்ச ஜோக்கர் பசங்களா, நீங்க என்ன ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்ல. இதே காயத்ரி பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை விரட்டிட்டா உங்களுக்கு காசு, எனக்கு காயத்ரி. என்ன ஓகேவா? ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. வரப்போற மாப்பிள்ளை விரட்டி அடிச்சிடலாம். ஆனா வீட்டுல காட்டுறதுக்கு ஒரு டம்மி மாப்பிள்ளை வேணும்ல. மாப்பிள்ளைன்றவன் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோவா இல்லனாலும் அட்லீஸ்ட் செகண்ட் ஹீரோ மாதிரியாவது இருக்கணும்டா. எவனாவது செகண்ட் ஹீரோ மாதிரி சிக்கிறானா பாருங்க. அங்க ஒருத்தன் படத்தை பிடிக்கல. ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்க. என்ன உனக்கு தாண்டா அது வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. இவர் தான் இந்த டம்மி மாப்பிள்ளை, தர்மபுரி மாப்பிள்ளை. என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா அம்மா இது அவங்க 2 பேரும் அயல் நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணு கூப்பிடுங்க மாமோய், அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் கூப்பிடுங்க. காயத்ரி, காலி துப்புனா எவ்வளவு கொடுப்ப? ஆமா, தொடர்ந்து இணைந்திருக்கும் www.thamari.com இணைந்திருக்கின்றோம். இது உங்கள் படைப்போச்சி நிகழ்ச்சியினுடைய அதிரடியான நாங்கள் சினிமா, அதாவது சுவாரஸ்யமான ஒரு ஜோக் ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கேன் தானே பயாஸ்? ஆமா நஜிமுத். நஜிமுத், அதாவது பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டு பாருங்க, நம்ம இந்த கால சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணுங்க எப்ப எல்லாம் முட்டாளாவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா? பாருங்க நஜிமுத், நம்ம 2 விஷயங்கள் சொல்லியிருந்தோம். செல்ஃபி எடுக்கும்போது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கும்போது அப்படின்னு 2 விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஆமா, பாருங்க 3வது அந்த இருக்குங்க. அவங்க சைட் அடிக்கும் போது கூட அவங்க முட்டாளாவாங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு பையன் பாருங்க, அவங்க போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்துமா மச்சான் செம்ம ஃபிகர்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சைட் அடிக்கும் போது கூட அவங்க முட்டாளாவாங்க. ஆமா பயாஸ், அவங்க அந்த பையன் ஆற பார்க்கான்னு தெரியாம கூட கன்ஃபியூஷன் ஆகுவாங்கன்னு. அதாவது குரங்கு கூட்டத்தை போன்று தானே அவங்களும். அதாவது குரங்கு கூட்டம் கூடுதலாக ஒன்றாக தான் இருக்கும் பயாஸ். நம்ம நஜிமுத்தை ஏதோ ஒரு கேர்ள்ஸ் செம்மையா ஏமாத்திருக்காங்க போல. அதான் நஜிமுத்துக்கு இன்னைக்கு திட்டி தள்ளுறாரு கேர்ள்ஸை. பாருங்க நஜிமுத், அப்படியே இன்னொன்று இருக்கு நஜிமுத். அதாவது கண்ணாடி பார்க்கும்போது கூட பொண்ணுங்க ரொம்பவே முட்டாளாகிறாங்க நஜிமுத். கண்ணாடி பார்க்க, அதாவது மேக்கப் போடுறதுக்காண்டி தண்டை முகத்தை தண்ணி, அதாவது பேய பார்ப்பதால் பயந்து விடுவாங்க.
பேய் பார்க்காங்க அப்படின்னு சொல்றாரு நஜிமுத். சரி நஜிமுத், இப்ப 2 விஷயங்கள் பார்த்துங்க நஜிமுத். இன்னொரு விஷயம் நஜிமுத், அதாவது நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஒரு பையன் சொன்னா போதுங்க, பொண்ணுங்க உடனே ஃபிளாட் அப்படியே பாருங்க முட்டாள் ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லை, கவுண்ட் அடிச்சு படுத்துருவாங்க. அதாவது அழகென்றாலே அவர்களுக்கு தெரியாது அசிங்கம் என்று. அதான் நஜிமுத், அதான் நான் கேட்கறேன், உங்களோட இந்த இவ்வளவு காலம் இந்த பாருங்க, நீங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட போய் ஏமா நீ ரொம்பவே அழகா இருக்கிற, இந்த மன்றி ஐ எம் லவ் யூ அப்படி ஏதாவது சொல்றீங்களா? அப்படி என்று நான் சொல்லவில்லை. நான் பேய் என்று தான் கூறி இருக்கின்றேன். அநேகமாக பெண்களிடத்தில் நான் அதாவது அழகுன்றதை பற்றி கூறுவதே இல்லை. அதாவது பாருங்க நஜிமுத், எந்த பொண்ணுகிட்டையுமே போய் நீங்க அழகா இல்லைங்க அப்படின்னு சொன்னதே இல்லையா? அது உண்மைதான் பாயா. சரி நஜிமுத், அதாவது நீங்க பாகுபலி படம் பாத்தீங்களா? ஆமா. பாகுபலி படத்தோட டயலாக் ஒன்று வரும், அந்த போர் சீன்ல எது மரணம் அப்படின்னு சொல்லி டயலாக் ஒன்று வருதாங்க. ஆமா பாயாஸ். அந்த டயலாக் அப்படியே மாத்தினா எப்படி இருக்கும்? அதாவது பொண்ணுங்களுக்கு எதிர்ப்பு அந்த டயலாக மாத்தினா எப்படி இருக்கும் பார்க்கலாமா? ஆமா, நீங்களே கூறுங்க. அதாவது பாருங்க, அந்த சொல்லுவாரு, சிங்கங்களே எது மரணம், சீன் போடும் பொண்ணுங்களுக்கு சேவை செய்வது மரணம். ஆஹா. அடுத்து ஏமாற்றும் பொண்ணுங்களுக்காக ஏங்குவது மரணம், காதலுக்காக பெண்ணின் காலில் விழுவது மரணம். ஆமா பாயாஸ். என்னோடு கடைசி வரை வரப்போவது யார், மரணம், கடைசி வரை சிங்கிளாக வாழப்போவது யார். பாருங்க நஜிமுத், எவ்வளவு அழகா அந்த தத்ரூபம் அதை வடிவமைச்சிருக்காங்கன்னு. அதாவது பாருங்க, எங்க பார்த்தாலுங்க பொண்ணுங்களுக்கு திட்டினமாய்த்தாங்க கவிதை எல்லாமே வருது. பாருங்க, பாகுபலி படத்தையே அப்படியே மாத்தி பொண்ணுங்களுக்கு திட்டமாய்க்கு எடுத்திருக்காங்கன்னு சொன்னா நம்ம பசங்க எவ்வளவு கெத்தான பசங்கன்னு பாத்தீங்களா? தூக்கி விட கூட பசங்களை தான் நம்ம பசங்க இருக்கின்றாங்க. அதாவது பசங்க தாங்க எப்படியே வாங்க பசங்களா, நம்ம எல்லாருமே நம்ம கெத்து அப்படி இந்த உலகத்துக்கு காட்டிடலாம். தூக்கி விடுவோமே பாயாஸ். அடுத்த சுவாரஸ்யமான ஒரு அதாவது நஜிமுத் சொல்றாரு, நம்ம நிறைய பேசிட்டாங்க, அப்படி ஒரு காமெடிக்கு போயிட்டு அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணையலாம் அப்படின்னு சொல்லி நஜிமுத் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஓகே நஜிமுத், உங்களோட ஆசைப்படி நம்ம பாருங்க, நம்ம நிகழ்ச்சியில ஸ்பெஷல் அதான் நஜிமுத், இன்னைக்கு உங்களை ஸ்பெஷலா உங்களை இன்வைட் பண்ணி எடுத்ததுக்கு காரணமே அதுதான். அதாவது நீங்க எங்க வியூவர்ஸுக்கு எப்படி எல்லாம் பிடிக்குமோ அதே மாதிரி எல்லாம் பேசி அப்படியே நீங்க வியூவர்ஸ் அப்படியே தெரிவிக்க விடுவீங்க. பாருங்க, அப்படியே அதுவும் இல்லாம அழகு குறிப்பு அப்படிலாம் சொல்லி பெண்களை அப்படியே குதூகலப்படுத்திருந்தீங்க. நிச்சயமா உங்களுக்கு அடி விழு, நீங்க வெளியாக முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்களோட வீதியால், அதாவது எங்களுடைய பாதையால் செல்ல முடியாமல் இருக்கும். ஏனென்றால் இங்க கல்லு மழை தான் பெய்ய போகின்றது பாயால். அதாவது பாருங்க, இன்னைக்கு ரோட்டெல்லாம் போக முடியாது, நீ கல்லு மழை தான் பொழிய போகுது அப்படின்னு சொல்றாரு. ஓகே நஜிமுத், அப்படியே பாருங்க நஜிமுத், நம்ம தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில ஒரு காமெடியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்கு இணையலாமா? ஆமா பாயாஸ். அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா, உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா போடா. வணக்கம் அரசே. மன்னா, என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரும் அமைச்சரே, வாரும். அமைச்சரே. உத்தரவு மன்னா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் மன்னா. வருடம் முழுவதும் வந்தாலும் மன்னரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடிகிறதா உங்களால்? வீணர்களே, உங்களுக்கு பேர் வீரர்களா? என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்டமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23ஆம் புலிகேசி பராக் பராக் பராக். கவனி.